ஆங்காங்கே புரட்சித்துறை எம்ஜிஆர் சிலைகளை திருவுருவப்படத்தை வைத்து எழுப்பி வழங்கி பட்டாசு வழங்கி இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழகத்தில் இன்றைக்கு தீவிரவாத ஆட்சி போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் இன்று மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள். ஆகையால் இங்கே கூடியிருக்கின்ற வேலூர் மாநகர பகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களும் வியாபாரிகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ள இந்த அரசாங்கம் என்பது அனைவருக்குமே தெரியும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அனைவரும் இன்றைய தினம் 130வது பிறந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்து 110வது பிறந்தநாள் கொண்டாடும் போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் என்ற வேளையிலே நாம் கொண்டாட வேண்டும். இன்றைக்கு எழுச்சியோடு காலை 6:30 மணிக்கு இன்னைக்கு புரட்சித்தினுடைய திருவுருவப்படத்துக்கு பட்டாசு வெடிச்சு தொடங்கப்பட்டது. இன்று வேலூர் மாநகராட்சியில் அந்த சூரியமன்னன் ஏற்பாட்டில் இன்னைக்கு பிரமாண்டமான முறையில் இன்றைய வரை இதுவரை 20 இடத்தில் கலந்து கொண்டோம். இன்னும் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. கட்சி தொண்டர்கள் தொடங்கப்படுகிற இடம் 250 இடத்துக்கு மேல வேலூர் மாநிலத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டம் எதை காட்டுகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித்துறை எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால், அம்மாவோட ஆட்சி அமைய வேண்டும் என்றால், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று கூறி அனைவரும் சமரசம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று கூறி இனி புரட்சித்துறை எம்ஜிஆர் 150வது பிறந்தநாளுக்கு நாம் நேரம் தலைமையேற்று 110வது பிறந்தநாள் எடப்பாடியார் பிறந்தநாளாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய நினைவு நாளாக இருந்தால் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, புரட்சித்துறையுடைய பிறந்தநாளாக நினைவாக இருந்தாலும் சரி, அண்ணாவுடைய பிறந்தநாள் இனி எடப்பாடியார் பிறந்தநாளாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பாக பிடிஆர் சொல்றாங்க. இப்போது அனைவரும் ஊர்வலமாக சென்று நாம பட்டாசு வழங்கி, இனிப்பு வழங்கி, பொங்கல் வழங்கி கொண்டாடி பிறகு தொடர்ந்து கழக தலைவர்கள் காலத்து பின்தொடர்ந்து எழுச்சியாக கொண்டாட வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த புரட்சித்துறை எம்ஜிஆர் பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அந்த சூழலை நன்றி காட்டுவார்.